பிரபல ரவுடி நார்த் மெட்ராஸ் காளி இன்று காலை விஜய் என்ற இளைஞரால் கொலை செய்யப்பட்டார். கொலைக்கான காரணம் என்ன என்பது காவல்துறையினரால் இன்னும் வெளியிடப்படவில்லை. காசிமேடு முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுவதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரபல ரவுடி காளி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட விஜயை ஒரு வார காலம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. எத்தனை கேஸ்ல பார்த்துருப்போம். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. பாவம் அந்த பையன் என்ன கதையாக போறானோ. அந்த பையனை பார்த்தா காலியை போற ஆள் மாதிரியே தெரிந்து போலீஸை செஞ்சுட்டு பழிய தூக்கி அந்த பையன் மேல போட்டு இவ்வளோ கதையை பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்க என்ன பாருங்க, அந்த பையன் சூசைட் என்ன 2 நாள் நியூஸ் வரும். தப்பா போதே, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு உங்க முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த நிகழ்வு ஒண்ணு போதாதா? தமிழ்நாடு தீவிரவாதிகளின் கூடாரமா மாறிட்டு இருக்கின்றத மக்கள் புரிஞ்சுக்க. அந்த அம்மாவையும் பொண்ணையும் உயிரோட மீட்க தவறினால் தமிழகம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்பதை மிக எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதிரி வயலண்ட் வீடியோஸ் குழந்தைங்க ரசிச்சு பார்த்தாலும் இல்ல பயந்து பார்த்தாலும் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை இம்மீடியட்டா ரிமூவ் பண்ணணும். மை ரிக்வெஸ்ட் டு தி ஜெனரல் பப்ளிக், ப்ளீஸ் டு நாட் ஷேர் ஆர் சப்போர்ட் இட். அச்சோ பாவம், இன்னசென்ட் கை. இட் வாஸ் கம்ப்ளீட்லி an emotional blackmail. அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் ஃபேமிலிக்காக கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க அம்மாவை காப்பாத்த தானே அவன் அப்படி பண்ணா. அந்த பையனை குறை சொல்றதை விட்டுட்டு அந்த பையனை டார்ச்சர் பண்ணி கொல்ல வச்சான்ல அந்த மாஸ்க்மேன். முதல்ல அவனை பிடிக்கிற வழியை பாருங்க. கொலைக்கான காரணம். இந்த ஸ்டேஷனுக்கு வேற ஏதாவது ரெகுலர் கம்ப்ளைண்ட் வந்தா பக்கத்து பிளாக் போக சொல்லுங்க. இங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் விஜய் அம்மா, விஜய் தங்கச்சி இவங்களோட 3 இயர்ஸ் கால் ஹிஸ்டரி எடுங்க. ஓகே சார். தென் விஜயோட ஃபேமிலி பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுங்க சார். அப்புறம் விஜய் வீட்டில் வேலை செய்கிறவங்க, நெய்பர்ஸு, விஜய் வேலை செய்கிற ஆஃபீஸு, விஜய் தங்கச்சி படிக்கிற ஸ்கூலு ஒன்று விடாமல் விசாரிங்க. யாருங்க இவன்? டெரரிஸ்டா, சீரியல் கில்லரா, இல்ல டார்க் வெப் சைக்கோவா? ஒரு இன்னசென்ட் பையனை பீஸ்டா மாத்தி வச்சிருக்கான். மிஸ்டர் யாழ்வேந்தன், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் டு மீ கிளியர்லி? எஸ் மேம். அவனோட மொபைல் ஃபோன் சிக்னல் எவ்ரி 30 செகண்ட்ஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம டீம் அவனை ட்ராக் பண்ண முடியல. உங்களால அவனை ட்ராக் பண்ண முடியலன்னா டார்க் வெப் மார்க்கெட்ல இருந்து ஒரு ஹேக்கரை ஹையர் பண்ணுங்க. இல்ல அவன் கூட ரான்சம் பேசுங்க. அவனுக்கு என்ன டிமாண்ட்னு கேளுங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு மேடம். நீங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அடுத்த 12 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பையனோட அம்மாவும் தங்கச்சியும் என் முன்னால உயிரோட வந்து நிக்கணும். யூ மே ஆல் கோ நவ. சார், எனிதிங் ஃபிஷி? நோ சார், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது சார். அப்பா இல்லை, இவங்க 3 பேர் மட்டும்தான். மொத்தமாகவே 50 நம்பருக்குள்ள தான் பேசியிருக்காங்க. எல்லா நம்பரையும் டேப் பண்ணி பார்த்ததில்ல. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் சார். சார், ஹேக்கர் நட்டி. ஹாய் சார். 2 வீடியோவில் லைவாக வந்திருக்கான். ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கான். உங்களால் அவனை ட்ராக் பண்ண முடியுமா? Yeah sir, I will try. 2 நாளாக அந்த மாஸ்க் மேன் போலீஸ்காரன் உசுரை வாங்கிட்டு இருக்கான். இதில் இவ வேற. இவளை இங்கே இல்லையா? எங்கே? மாஸ்க் மேன் விஜய் கொடுத்த ஃபோனாச்சே. அதனால தான் சார், மாஸ்க் மேன் அந்த ஃபோன்லேருந்து ஃபாரின் நம்பர்லேருந்து வீடியோ கால் வந்துருக்கு சார். அரசாங்கம் உங்க கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உன் டிமாண்ட் என்னன்னு சொன்னேன்னா
யாரா நீங்களா? அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது நான் சொல்லாம உங்க எவனுக்கும் தெரிய போறதில்ல. So I am your master. சமத்தா எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்கிற என்னோட கிளி பிள்ளை கிட்ட போன கொடு. யூ ஸ்கவுண்டல்! பொறம்போக்கு கொடுக்க முடியாதுடா. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கடா. அடுத்த 12 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பையனோட அம்மாவும் தங்கச்சியும் என் முன்னால உயிரோட வந்து நிக்கணும். கமனாட்டீங்களா? வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு போன் அவன் கிட்ட கொடுக்கறது, ரெண்டு அவன் அம்மாவும் தங்கச்சியும் செத்துட்டாங்கன்னு சொல்றது. ஓகே சார். விஜய், அந்த மாஸ்க்மேன் லைன்ல இருக்கான், பேசு. சார், அதான் நீங்க சொன்னபடியே ஒரு கொலையை பண்ணிட்டேன்னு சார். தயவு செஞ்சு என் அம்மா தங்கச்சியை விட்டுருக்கு சார், ப்ளீஸ் சார். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நியாயப்படி நான் விட்டுருக்கணும். ஆனா நான் அவசரப்பட்டு 2 உயிரை கழித்திட்டேனே. நீ ஒரு உயிரை கொண்டுட்டு 2 உயிரை கேட்கறது உனக்கே நியாயமா தெரியுதா? இன்னும் ஒரே ஒரு கொலை பண்ணு, கணக்கு சரியாயிடும். நான் உன்னை விட்டுறேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் என்னோட கொலை என்னால பண்ண முடியாது. கடவுள் இருக்காரு, ஏசிபி இருக்காரு. இனிமே எல்லா விதிப்படி நடக்கட்டும். Risking your lifetime to wait. Try your life, let's play this game. Oh, 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 oh. Hello everybody. நீங்க யூசுவலா நைட் 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச IPL, பிக் பாஸ், சீரியல் எல்லாம் பாப்பீங்க. இன்னைக்கு 11 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லைவா ஒரு கொலைய பார்க்கலாம். உங்க என்டர்டெயின்மென்ட்க்கு 100% நான் கேரண்டி. So please don't miss it. Nonsense. Lock up Doriya. Daliya. யார் நீங்க 2 பேரும்? என் மண்டையை போட்டு கொடைறீங்க. கர்மாச பூமராகனு உடனே சொன்னா, அப்ப உனக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல? 11 மணிக்கு ஏதோ லைவ்ல கொள்றானாமா. இப்பயாவது வாயை திறந்து பேசு. உன் அம்மாவையும் தங்கச்சியும் நீ உயிரோடையே பார்க்க முடியாது. சொல்றா. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என் அம்மா தங்கச்சி உயிரை விட எனக்கு வேற ஏதோ பெருசு இல்லை சார். தயவு செஞ்சு என்ன விசாரிக்கிறத விட்டு அவங்கள கண்டுபிடிக்க சார். தம்பி, சாரி, ஏதோ பயங்கர கோபத்தில் இருக்காரு. என்னதான் பண்ண சொல்ற? போற ரூட்டெல்லாம் டெட்டண்டா இருக்கு. எந்திரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா தங்கச்சி ஒன்றும் ஆகாது. நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நைட்டு தாண்ட மாட்டாங்க. என்ன தனியா விடுங்க சார்.
உயிர் கலங்குதே, விழி கதறுதே, மடி தேடி வருவேன், என்னை நானே தருவேன். அமுதூட்டியவள், தலை கோதியவள் நீயே தாயே. அம்மா சார். கத்தி, அருவா, துப்பாக்கி எல்லாம் எப்படி ஒரு ஆயுதமோ அது மாதிரி நீ எனக்கு ஒரு ஆயுதம். யுத்தம் வேணுமா வேணாமான ஆயுதம் முடிவு பண்ணக்கூடாது, ஆயுதம் பிடிச்சிருக்க வந்தா முடிவு பண்ணணும். இப்போ சொல்ற, நீ கொலை பண்ணுவியா மாட்டியா? சார், நான் லாக்கப்ல இருக்கேன் சார். என்னை சுத்தி போலீஸ் சிசிபிலாம் இருக்காங்க சார். எப்படி சார் கொலை பண்ண முடியும்? ஏய், அவனுங்களை விடு. நீ கொலை பண்ணுவியா மாட்டியா? பண்றேன் சார், பண்றேன். அப்ப அங்க இருக்க சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி சார். யோ, அவன் சாப்பிடுறத போய் நிறுத்திக்க. உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஏதாவது கலந்து தூக்க போறாடா, சுத்திரு. சொல்லிருக்காரு, அதை உங்களால தடுக்க முடியுமா? Hello sir. How's he? He's likely poisoned sir. ஒரு மணி நேரம் ஆகுது. இஸ் தேர் எனி அப்டேட்? சார், டீன் பர்சனலா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா அவங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தள்ளியா. சார், சார். ஏசுபி. சார். ஐயோ, குளோரோஃபார்ம் சுமலா இருக்கே. என்ன சார் பண்றது? நீ என்னமோ அந்த பையன் இன்னசென்ட் சொன்ன, இப்ப பார்த்தல எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணி டீனே தூக்கி இருக்கான். சார், அந்த பையன் டீனை தூக்கல சார். அந்த டீன் தான் அந்த பையனை தூக்கி இருக்கான். அந்த டீன் எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் அவரா பர்சனல் அட்டெண்ட் பண்றாரு? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப டீன் தான் மாஸ்க் மேனா? விஜய்க்கு வர கால்ஸ்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோன்னு அந்த மாஸ்க் மேனுக்கு தெரிஞ்சிருந்தோம். எதுக்கு அந்த வேனை கண்டெய்னரில் ஏற்றுற வீடியோவை விஜய்க்கு அனுப்பியிருக்கான்? அப்போ அவன் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டான்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் 20 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கான். லிங்கம், நீங்கள் அந்த மாஸ்டர் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க.
ஃப்ரோசன் எஸ் தேவராஜ் சிட்டி சவுத் லிமிட்டில் இருக்க ஐஸ் ஃபேக்ட்ரிஸ் கோல்ட் ஸ்டோரேஜ் வேர் ஹவுசஸ் அதோட லிஸ்ட் எடுங்க. முக்கியமாக ஏதாவது ஃபேக்ட்ரிஸை ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தா அதை டார்கெட் பண்ணுங்கள். தேவராஜ் சார் ஃபேக்ட்ரி லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானோட வேணும். ஓகே சார். குவிக். சார் யார் நீங்கள்? என்ன எங்கே தான் சார் கூப்பிட்டு போகிறீங்க? உன் தங்கச்சி உங்கள் அம்மாவை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி என் பையனை தூக்கிட்டு போயிருக்கான் பாஸ்கர். உன்னை கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன். மாஸ்க் மட்டும் கூப்பிட்டு போகிறீங்க சார். ரொம்ப நன்றி சார். அவன் கையில் காலாத விழுது என் அம்மா தங்கச்சி நான் காப்பாற்றிக்கிறேன். நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு சார். நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு 3 ஃபேக்ட்ரிஸ் மேட்ச் ஆகுது. அதில் 5 ஏக்கரில் 2 ஃபேக்ட்ரியும் 3 ஏக்கரில் 1 ஃபேக்ட்ரியும் இருக்குது சார். அந்த 3 ஏக்கர் ஃபேக்ட்ரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்ட் டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார். Your destination is on the right. Welcome, dear Vijay, and respected Dean. நீ சொன்ன இடத்துக்கு நீ சொன்னாலும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் பையன் எங்கே? ஏன் இப்படி சீப்பான மைண்ட் கேம்ஸ் விளையாடுற? என் அம்மாவும் தங்கச்சியும் எங்கே தான் வச்சிருக்க? அப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? நான் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் யார் எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எங்க 2 பேரும் தெரியாது. யாரா நீ? Hey, stop. லைவ்ல மக்கள் இருக்காங்க. நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அவளோட லைவா கொலைய பார்க்க காத்து கொண்டிருக்கும் my dear viewers. நாங்க என்ன பாவம் செஞ்சோம் தானே கேட்டீங்க. நீங்க செஞ்ச பாவத்தை மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பேண்டமிக் டைம், கொரோனா காலம், சுதந்திர பூமியில சுதந்திரமா மூச்சு கூட விட முடியாத ஒரு காலம். எங்க பார்த்தாலும் சாவு, எங்க பார்த்தாலும் நோய், எங்க பார்த்தாலும் மரண பயம். தன்னோட உயிரை காப்பாத்திக்கவே ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருந்த நேரத்துல மத்தவங்க உயிரை காப்பாத்த கால நேரம் பார்க்காம கடவுள் மாதிரி உழைச்சிட்டு இருந்த எத்தனையோ ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ல ஏன் அனிதாவும் ஒரு வாரியர். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா பேசுறேன். இங்க ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் செத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சு சாவறத பார்த்துட்டு தான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். டாக்டர், எனக்கு கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க டாக்டர். ஒரு நாளைக்கு 200-300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டாதான் என் குடும்பத்தை ஓட்ட முடியும். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க டாக்டர். நான் இல்லாத பிள்ளைங்க டாக்டர். நான் செத்துட்டா 2 ஆளாவே நின்று டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சார். பதட்டப்படாதம்மா. பதட்டப்பட்டா குழந்தைக்கு நல்லது இல்லைல்ல. ஏன் பயப்படுற?
நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது. இல்லைக்கா, நீங்க சும்மா சொல்றீங்க. எனக்கு தெரியும்க்கா, நானும் அவரை மாதிரி ஆக்சிஜன் இல்லாம சாகதான போறேன். என் குழந்தைய நான் பார்க்க மாட்டேன்லக்கா. கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்ற மாட்டோமான்னு ஏதோ கடவுளை பார்க்குற மாதிரி எங்களை பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் டாக்டர்ஸ் சுற்றி நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. இந்த ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரத்துக்கு 40லேருந்து 50 பேர் ஆக்சிஜன் இல்லாதனால செத்து போகிறாங்க. அந்த உயிர்களுக்கு பின்னாடி தினக்கூலியும் மாச சம்பளத்தையும் எதிர்பார்க்குற ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பிரைவேட்டா ஆக்சிஜன் லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண